இந்தியாவுக்கு எதிராக மத ரீதியான தாக்குதல்களில் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து ஒவ்வொரு மத ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தாக்குதல் நடத்துகின்றன. அது குறிப்பாக வந்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து அதிகமான மத கலவரங்கள் நடந்த மாதிரியும் சித்தரிப்புகள் ஏற்படுது. அதிகமான அச்சத்தில் சிறுவர்கள் இருப்பதாக ஒரு சித்தாந்தம் இது இருக்குது. இதுக்கு தொடர்பாக பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு இடத்துல வரும். ஒரு சில இடத்துல வந்து ஆய்வறிக்கைகள் பேரில் வரும். இப்படி பல்வேறு அறிக்கைகள் வரும். குறிப்பாக எங்கேருந்து பெரும்பாலும் வருகிறது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் இருந்தால் பெரும்பாலான ஆய்வறிக்கைகள் வரும். அந்த அறிக்கைகள் எல்லாம் இந்தியாவில் வந்து இப்படித்தான் சிறுபான்மைகள் பாதிக்கப்படுவது போல் சித்தமாகும். அது தொடர்பாக வந்து பல கட்டுரைகள் இஸ்லாமிக் ஃபோபியா அப்படிலாம் வரும். இப்படி இருக்கப்படும் போது அதே மாதிரி ஒரு கட்டுரை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹோலோகாஸ்ட் மெமோரியல் மியூசியம் USHMM இந்த அமைப்பு வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை இருக்காங்க. அவர்கள் எப்படி ஆய்வறிக்கை எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஜென்சி போராட்டங்கள் நடத்துறது காரணமாக அதே மாதிரி போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் போராட்ட கலவரங்கள் வெடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கைகளை அவர்கள் ஒரு கட்டுரையில் இருக்கிறார்கள். இந்த கட்டுரைக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து சைமன் ஸ்காஜெட் இனப்பாடுகளை தடுப்பு மையம் என்ற பேர்ல அது வந்து அந்த கட்டுரையை வெளியிடுறாங்க. அதுல வந்து அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா ரிஸ்க் ரேங்கிங், அதாவது ஆபத்து வரிசையில் இருக்கக்கூடிய உலக மக்களில் நம்ம அதிக பெருமளவில் வன்முறையில் மாஸ் அட்ராசிட்டிஸ் நடக்குள்ள வாய்ப்புள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல அதில் பட்டியல் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மியான்மர், சாட் மற்றும் சூடான் நாடுகள் வந்து அடுத்தடுத்த இடங்கள் இருக்கு. அதே மாதிரி புதிய வன்முறைகள் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கலவரங்கள் நடத்தக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பட்டியலில் வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருக்காங்க. அதுக்குண்டான சான்சஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. சான்சஸ் ரேட்டிங் போடுவாங்க. 2026 ஆண்டு இத்தகைய வன்முறையில் இருந்து 7.5% அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக இந்த வன்முறைகள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு குறிவைத்து இந்த வன்முறைகள் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது காரணங்களை வந்து ஒரு லிஸ்ட் பட்டியலிருக்காங்க. என்னன்னா அரசியல் மற்றும் மத தலைவர்கள் வெறுப்பு பேச்சு, சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு சட்டங்கள், ஊடக சுதந்திரம் குறைதல், வன்முறைகளில் ஈடுபடுவது, சட்ட நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலைகள், அதாவது இம்பூனிட்டி, அதை தாண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் இருக்கு. இந்த ஆய்வறிக்கைகள் வெளியிடும்போது ஒவ்வொரு முறையும் பல்வேறு காலகட்டத்தில் இந்தியா அது வந்து மறுத்து வந்திருக்கு. வெளியிடுவதற்கு முன்னாடி இருந்து ஆரம்ப காலத்துமே மறுத்து வந்திருக்கு. இப்போ அது மீண்டும் வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் கூடிய சூஃபி அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து இது வந்து இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் இங்கே கிடையாது அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி திட்டமிட்ட ரீதியில மைனாரிட்டிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், இல்ல திட்டமிட்ட ரீதியில் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதுதான் வந்து ஆனவன வந்து இந்தியா மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. மைனாரிட்டிகள் அப்படின்றதுனால இங்க வந்து இந்தியா, அதுவும் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து இது போன்ற நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னியாச்சுன்னா, இப்ப அமெரிக்கா, கனடா போன்ற இடங்கள்ல வந்து இந்து கோவில்கள் அதிக அளவுல தாக்கப்பட்டன. கனடாவில் குறிவைத்து தாக்கப்பட்டது மட்டும் இல்லாம அங்க இதை மையப்படுத்திய பேச்சுக்கள், கலவரங்கள்லாம் கூட நடந்தது. அப்ப அந்த மாதிரியான சமயத்துல ஏன் யாரும் இதை பத்தி பேசவில்லை? அப்ப அமெரிக்கா பேசியிருக்கணுமா வேண்டாமா? அமெரிக்கா இதை பத்தி பேசியிருக்கணும்ல. இது உங்க நாட்டுல தானே இப்ப நடந்துச்சு. உலக மக்களுக்காக கவலைப்படுறாங்க. உலக மக்களுக்காக நீ கவலைப்படுறியா? அப்ப நீ இதை நீ பேசியிருக்கணுமா வேணாமா? ஓ நாட்டிலே நடந்துச்சு, அதை நீ ஏன் கண்டிக்கல? ஓ நாட்டுல நடந்தத. சரி, இப்ப அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, சரி அப்படியே இந்த நாடு வந்து மைனாரிட்டிகளுக்காக அப்படியே அச்சப்பட்டு அவங்க அடக்கி ஒடுக்கி இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு இப்ப வந்து பங்களாதேஷ்ல இருந்தோம், இல்ல வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்தோ, இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ எதுக்கு இங்க ஊடுருவி வர்ற? எதுக்கு ரோஹிங்கியாவை இங்க குடியமர்த்தணும்னு வர்றீங்க? ஏன் வர்றீங்க? இங்கதான் உங்களை அடிச்சு கொன்னு உங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் உங்களை வந்து கதற விடக்கூடியதாக இந்த நாடு இருக்குன்னா, அவ்வளவு கொடூரமான ஒரு நாடுன்னா நீ ஏன் இங்க வரணும்? நீ இங்க இருந்து தானே கிளம்பி நீ பாகிஸ்தானுக்கு போவ. நம்மளுடைய கேள்வி என்ன, இங்க சிறுபான்மை இருக்கிறதுனா ஒரு இன்னொரு இஸ்லாமிய நாடுக்கு தான் போகணும். அங்கதானே நீ போகணும். நீ போயிருக்க வேண்டியதானே. இங்க இருந்து வந்து ஏன் எவனுமே வந்து பங்களாதேஷுக்கோ எந்த துலுக்கு நாட்டுக்கும் ஏன் இங்க இருக்க எந்த துலுக்கனும் போகல? எல்லாம் அவனும் இங்கதானே இருக்கான். திரும்ப இங்கதானே. அங்க இருந்து பங்களாதேஷ்ல இருந்து எதுக்கு இங்க ஊடுருவி வரீங்க? வேண்டாமே. பாதுகாப்பு இல்ல உனக்கு அப்படின்னா நீ ஏன் ஊடுருவி நீங்க வர வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியிலாக இந்தியா மீது ஒரு தேவையில்லாத ஒரு களங்கப்படுத்தும் நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சாரம். அப்ப இப்ப அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க ஜென்சி
அதையெல்லாம் நீங்க குறிப்பிட்டு நீங்க எழுதுறீங்க ஒரு கட்டுரை, அதை குறிப்பிட்டு ஒரு ஆய்வை நீங்கள் அது போல நடத்துவீர்கள், அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்சி மாதிரியான ஒரு கலவரத்தை, ஒரு ஸ்திரமற்ற தன்மையை இந்தியாவிற்குள் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க மற்ற நாடுகளோட போய் நீங்க வந்து மற்ற நாடெல்லாம் நீங்க அடைக்கிடலாம், ஒரு யூரோப்பியன் யூனியனை கூட நீங்க பணிய வைக்கலாம்னு நீங்க போறீங்க. அப்படி அனாவசியமா இப்ப வெனிசுலாக்குள்ள போயிட்டு நீங்க வெனிசுலாவை கைப்பற்றிட்டு வந்துட்டீங்க, இப்ப அடுத்து கிரீன்லாந்தை போய் கைப்பற்ற போறேன்றீங்க. அந்த மாதிரி இப்ப எல்லா நாட்டையும் நான் பணிய வைப்பேனே, இந்தியா மட்டும் எதற்கும் பணிய மாட்டேங்குது. நீ டாரிஃப் போடுவேன்னு சொன்னா போட்டுக்கோ, நான் வேற நாட்டுல போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன், வேணா ஓ நாட்டு பருப்புக்கு நான் டாரிஃப் போடுறேன், வா ஏன் டாரிஃபை நீ பாக்குறியா? இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து போக தொடங்கின உடனே இப்ப இந்தியாவை எப்படிடா கண்டெயின் பண்றது? இதுக்கெல்லாம் அவன் சொல்லி பார்த்துட்டான். இந்தியா உங்க மோடியை வந்து பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினா இந்த டீலே முடிஞ்சிரும்னு அமெரிக்காக்காரர் சொல்லி பார்த்துட்டான். மோடி பேச மாட்டேன்ட்டாரு, தேவையில்லை, எனக்கு எப்ப பேசணும்னு தெரியும், நான் பேசல அப்படின்ட்டாரு, பேசல. அப்ப இன்னைக்கு உடனே வந்து என்ன சொல்றாரு ட்ரம்ப், மோடி வந்து என்னுடைய நல்ல நண்பர் தான், சீக்கிரத்துல ட்ரேட் டீல் முடிஞ்சிரும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. அப்ப இப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எப்படிடா அப்படின்னு, அப்ப இந்தியாவை வேற வழியில நீங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு ஆக இது ஒரு முயற்சி. என்ன முயற்சி? இப்ப இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரணும். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வச்சு நீங்க எப்பொழுதுமே வெளிநாடுகளில் இருக்கும் சரி இல்லை இந்த உள்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்துக்களுக்கு எப்பொழுதும் விரோதி, துலுக்கனுக்கு இந்து தான் எப்பொழுதும் விரோதி, இந்துவுக்கு துலுக்கனை கண்டாலே பிடிக்காது, அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங், அதை செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை எல்லாம் இவங்க வந்து வெளியிட்டு இது தொடர்ச்சியாக இந்த முயற்சியை இவங்க வந்து செய்துட்டு வர்றாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப வங்கதேசத்துல நீங்கள் ஆசைப்பட்டு அனுப்பிய ஒரு யூனஸை தானே நீ அங்க வந்து இடைக்கால பிரதமரா வச்சிருக்க. அந்த தாக்குதல் இவ்வளவு பேர் இந்துக்கள் இப்படி கொடூரமாக நீங்க கொல்லப்பட்டு இருக்காங்களே, என்ன நீ கேள்வி கேட்ட? ஒரே ஒரு அறிக்கை யூஎன்ல இருந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அறிக்கை வந்துச்சு? அங்க வர வேண்டியதானே? ஏன் வரல? எத்தனை இந்துக்கள் அங்க கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியா. ஏன் அப்ப என்ன உங்களுக்கு ஏன் ஒரு ஆய்வு? உங்களுக்கு அது வந்து இப்ப கலவரங்களினுடைய லிஸ்ட்ல ஏன் உங்களுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல வரல? நியாயப்படி அதானே அவங்க வந்திருக்கணும். இப்ப தொடர்ச்சியா இத்தனை கொலை அங்க நடந்திருக்கு. இந்த கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு இடையில எத்தனை பேர் எப்படி எல்லாம் அந்த இந்துக்கள் அங்க தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கார்கள். கருத்து சுதந்திரம் அங்க எங்க இருக்கு? யூனஸ் வந்து ஏதோ ஒரு சில பண மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரபூர்வமான ஒரு கட்டுரையை வெளியிட்டதுக்காக அவர் வீடு கொளுத்தப்பட்டது. எதுக்காக அந்த 2 பத்திரிகை அங்க கொளுத்தப்பட்டது? இந்த கருத்து சுதந்திரத்தை அங்க போய் நீங்க கேட்டிருக்கணும்ல, யூனஸை கூப்பிட்டு இல்லை நீ கேட்டிருக்கணும். உங்க ஆய்வறிக்கையில யூனஸை தானே நீங்க அந்த வங்கதேசத்தை தானே முதல் லிஸ்டா நீ வச்சிருக்கணும். இப்ப பாகிஸ்தான், வங்கதேசம், இங்கெல்லாம் எவ்வளவு இந்துக்கள் இருந்தார்கள், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், எவ்வளவு சீக்கியர்கள் இருந்தார்கள், இப்ப என்ன பாப்புலேஷன்ல என்ன லெவல்ல குறைஞ்சிருக்கு, அங்க போய் ஆய்வறிக்கை நிறுத்து. அங்க போய் இந்த போல ஒரு ஆய்வறிக்கை நிறுத்தி அந்த ஆய்வறிக்கையில நீ முதல்ல லிஸ்ட் வை, அது நேர்மையான லிஸ்டா இருக்கும். அமெரிக்கால வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள், இந்துக்கள் கோவில்கள் தாக்கப்பட்டது, அதையும் கணக்குல கொண்டு வா. கனடால நடக்குது, கனடால நடந்தவொன்னு அதை கணக்கு கொண்டு வந்து அதை கண்டிச்சு அதுக்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடு, ஏத்துக்கலாம். இங்கேருந்து எந்த தொழுக்கணும் வெளியில போயிலையே, எந்த நாட்டுக்கும் வெளில போலியே, இந்த நாட்டில் எனக்கு ஹாராஸ்மெண்ட் அதனால நான் வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லி போலியே எவனுமே. எல்லாவனும் இங்கே தானே தேடி வர்றான். எந்த கிறிஸ்தவனும் இங்கே விட்டு ஓடலையே. அப்புறம் எங்கிருந்து வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைனாரிட்டிகள் தாக்கப்படுகிறார்கள்? இன்னும் சொல்ல போனா, அதாவது எப்படி நீங்க எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். இங்க ஒரு சம்பவம் நடக்கும். ஒருத்தன் அமைதியா ஒரு கிராமத்துல வீட்டுல அவன் பாட்டுல உட்கார்ந்துருப்பான். இங்க இருந்து இந்த பாதிரிகள் அங்க போவாங்க, ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போய் அங்க போய் தேவையில்லாம இந்துக்களை பத்தி கேவலமாகவும் இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசி என் மதத்துக்கு வான்னு கூப்பிடுவான். அவன் ஏன்டா என் மதத்துல நீ வந்து தலையிடுற, நான் பாட்டுல உட்காந்து என் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், உன் இடத்துக்கு நான் வந்தேன்னா நீ எதுக்கு என் நோட்டீஸை நீ கொண்டாந்து தர, உன் நோட்டீஸை கொண்டாந்து, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இங்கேருந்து போனாலும் போக மாட்டான். அப்போ ஒரு கட்டத்துல இந்து என்ன பண்ணுவான், வேற வழி இல்லாம அவன் வந்து வீதிக்கு வந்து போராடுவான், நீ எதுக்கு இங்க வர, கிளம்பு அப்படின்ட்டு. அப்போ அடுத்ததான் அவன் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு இதுக்கோ போவான். அப்படி ஏதாவது ஒரு அதிசயமாக ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டால் ஐயோ போச்சு மைனாரிட்டிகள் தாக்கப்படுகிறார்கள். முதல்ல ஆரம்பிச்சது யாரு?
இவ பாருங்களேன், கேரளாவில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அப்பாவியான ஒரு ஆண், ஒரு இந்து ஆண் தீபக்குங்கிற ஒருத்தன் செத்து போயிட்டான். இது மைனாரிட்டிக்கு நடந்திருந்தால் இது மைனாரிட்டிக்கு நடந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? இன்னைக்கு மெஜாரிட்டியான அந்த அவன் இறந்த பிறகும் அந்த பொண்ணு யாராச்சும் தாக்குனாங்களா? யாராவது ஏதாவது நடந்துட்டாங்களா? சட்டப்படி தான் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைத்தார்களே தவிர ஏதாவது நடந்துச்சா? இதே இன்வேரியபிளி இது மாறி இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் இந்த நாட்டுல? அங்கே கலவரமே நடந்திருக்கும். பெரிய கலவரமே நடத்தி இருக்க மாட்டீங்களா? சரி, ஒரு இந்து அவன் பாட்டுல ரோட்ல ஏதோ சாமி ஊர்வலம் நடத்திட்டு போறான், அந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடாதுன்னு தடுத்துறது யாரு? அதே நேரத்துல ஏதாவது ஒரு கிறிஸ்துவ ஊர்வலமோ ஏதாவது ஒரு முஸ்லீம் ஊர்வலமோ இந்த நாட்டுல இந்துக்களால் தடுக்கப்பட்டதுங்கிற செய்தி எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் இது இவங்களே தடுக்கிறதுக்கு நிறுத்துவாங்க, இவங்களே அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு எதிர்வினை இந்து ஆற்றும் பொழுது உடனே அங்க மைனாரிட்டி தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு வாழ்வே இல்லாத அப்படிங்கக்கூடிய வரவு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தை வேண்டுமென்று இந்தியாவில் மேல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திட்டமிட்ட ரீதியில் செய்யப்படக்கூடியது. அதற்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இப்ப பாருங்க, ராகுல் போற இடத்துல வெளிநாடுகள்லாம் போய் என்ன பேசுறது? இந்தியாவில இந்த மாதிரி சுதந்திரம், ஜனநாயகம் கிடையாது, இந்தியாவில் இந்த மாதிரி இவர்கள்லாம் தாக்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு மத உரிமை கிடையாது, அப்படி இப்படின்ற போய் தொடர பிரச்சாரம். திமுகவும் என்ன பண்ணுது? எப்படி திமுகவும் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணுது? சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறது. ஏன்னா சனாதனத்தினால்தான் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்க இது நடக்குது அப்படின்னு பேச வேண்டியது. அப்ப இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப வெளிநாடுல போய் இது எல்லாமே இங்க இருந்து அந்த செய்திகள் அங்க போய் அதை ரிஃப்ளெக்ட் ஆகி இப்ப இந்தியாவின் மேல ஒரு திட்டமிட்ட ரீதியில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதுல யார் முதல் குற்றவாளி, யார் A1 அக்யூஸ்ட், யார் A2 அக்யூஸ்ட்னு தான் பார்க்கணும். அதாவது அங்கிருந்து ஸ்பான்சர் பண்றத அவங்களுடைய டைரக்ஷன்ல இவங்க இங்க வாங்கிட்டு இவங்க இதை திட்டமிட்ட ரீதியில் இங்கே இவங்க நடத்துறாங்களா, இல்ல அவங்களுக்கு ஆதரவாக இவங்க இங்கிருந்து பேசி அவங்க அங்கிருந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்களா? இப்ப யாருங்கிறது தான் நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள் எல்லாமே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு உள்நாட்டில் இவர்களும் இந்த மாதிரி சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இந்த மொத்த இஷ்யூல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா, சூஃபி இஸ்லாமிக் போர்டு அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது இந்தியாவில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, இந்தியாவில் கிடையாது. இங்க பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, நலத்திட்டங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கார்கள். இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம், அறிக்கையெல்லாம் தேவையற்றது அப்படின்ற ரீதியில அதை தான் நாம் வரவேற்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனசாட்சி உள்ள ஒரு நல்ல முஸ்லிம்கள் இன்னைக்கு இங்க என்ன நடக்குது என்பதை பார்த்து இந்த விஷயங்களை இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள், இந்த அறிக்கையை எதிர்த்திருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியானவர்கள் அதிக எண்ணிக்கையில் இன்னைக்கு வர வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அதிக அளவுல வர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி என்பதோ, இந்த மத நல்லிணக்கம்னு அடிக்கடி இவங்க எல்லாரும் பேசுவாங்க, அந்த மத நல்லிணக்கம் என்பது இயல்பாகவே வரும். Tara Divine Awards 2025.